ஸ்ரீவித்யா மேடம் வணக்கம். நீங்கள் இப்போ இணைப்பில் இருக்கீங்க. இப்போ இந்த பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிக அளவுக்கு இருக்கிறதாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரு செயற்பாட்டாளராக, பெண்ணிய சிந்தனையாளராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விவாதம் அப்படிங்கிறது பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறதுல தொடங்கி இது அரசுக்கு சிக்கலாம். எதிர்கட்சி எப்படி சொல்லுது, ஆளுங்கட்சி தரவுகளோடு எங்களுடைய ஆட்சியில் குறைந்திருக்கிறது, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை இந்த சமூகம் குறுகிய பார்வையோடு பார்க்குது. இது அரசுக்கு சிக்கலான்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, தொடர்ந்து நடக்குது, இப்ப நமக்கு சொல்யூஷன் தேவை இல்லையா, அதை பத்தி தானே நம்ம பேசணும் அப்படின்னா அதை பத்தி நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. திறந்த மனதோடு தெளிந்த அறிவோடு இந்த சமூகம் பெண்கள் மீது நடக்கின்ற பாலியல் வன்கொடுமையை பற்றி பேச மறுக்கிறது. ஏன் தெரியுமா? அப்படி நடந்தால் அதை வைத்து அதிகார போட்டிக்கு பயன்படுத்திக்கலாமா? பெண்களின் மீது அரசியல் செய்யலாமா? பெண்களை எப்பொழுதும் ஒரு நுகர்வு பொருளாகவே வைத்திருக்கலாமா? அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறதுனாலதான் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு குறித்து பேசவே மாட்டேங்குது. இல்ல அது இல்ல ஸ்ரீவித்யா மேடம், அது எனக்கு ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லிடுறேன். போலீஸ் வந்து பிரஸ் மீட் கொடுக்கலாமா, ஆளும் அரசு இப்படி சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இத்தனை கோடி பெண்கள் இருக்கிறாங்க, இப்போ ஒரு வதந்தி பரப்பிட்டு இருக்கு, அந்த பெண் துண்டு துண்டாக வெட்டப்பட்டா, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டா, தினமும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு காவல்துறை வந்து அப்படியெல்லாம் இல்லை, இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு, நாங்க இவ்வளவு விசாரணை மேற்கொண்டிருக்கிறோம், இவ்வளவு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம், புகாரை வந்து சொல்லுங்க அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டியது, சொல்ல வேண்டியது காவல்துறையின் கடமை. இத்தனை கோடி பெண்கள்ல எத்தனை கோடி பெண்களுக்கு தெரியும் டிஜிபி போடாதனாலதான் இப்படி நடக்குது, டிஜிபி இருக்காதனாலதான் இப்படி நடக்குது, இப்படி ஒவ்வொரு இஷ்யூனாலதான் வந்து நடக்குதுன்னு நினைச்சுட்டு இருப்பாங்களா பெண்கள்? பெண்களுக்கு முதல்ல வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. வெளியில சிசிடிவி இல்ல, பெட்ரோல் இல்ல, லைட் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இதனாலதான் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடக்குதா? எல்லா பெண்களும் முதலில் சந்திக்கின்ற பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது குடும்பத்துல இருந்து தொடங்குது. இப்ப என்ன, ஒவ்வொரு பொண்ணு பின்னாடியோட உடம்புலையும் கேமரா வச்சுக்கலாமா? அப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றங்களை, கொடுமையை நீங்க எல்லாருமே குறுகிய பார்வையோட பார்க்குறீங்க. ஆளுங்கட்சியை குறை சொல்றதுக்கு வசதியா இருக்கு, எதிர்கட்சியை குறை சொல்றதுக்கு வசதியா இருக்கு, இதை தொடர்ந்து பேசுறதுக்கு, விவாதத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வசதியா இருக்குது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், குற்றங்கள், எல்லா விதமான குற்றங்களும் இந்த நாட்டில் நடந்துகிட்டுதான் இருக்கும், இந்த உலகத்துல நடந்துகிட்டுதான் இருக்கும். அதுவும் இந்தியா போன்ற ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக குற்றங்கள் நடந்துகிட்டேதாங்க இருக்கு. குறுகிய பார்வையோட தான் பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வை நீங்க வந்து பாக்குறீங்க. ஒரு ஆளும் அரசு சில திட்டங்களை அறிவிக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் பேசுறது கேக்குதா? எஸ் எஸ் மேடம், எஸ். ஓகே. எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி, இந்த பட்ஜெட் வந்து மேனா மினிக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன. அப்போ இங்கு பெண்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கு. நான் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நீங்க ஒரு லைன் பேசும்போதுதான் நான் உள்ள வந்தேன். தண்டனை இருக்கு, சட்டம் இருக்கு, குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கணுமே, இந்த ஆட்சியில் பயம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. சட்டங்கள் இருந்தும், கடுமையான தண்டனைகள் இருந்தும், சிறையில் அடைக்கப்படுவோம் அப்படின்னு தெரிந்தும் தவறு செய்யக்கூடிய மனநிலை உடையவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஜெயலலிதா. சரிங்களா? இப்ப நம்ம திரும்பவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சமூகத்தினுடைய, அதாவது பெண்கள் குறித்து இவர்களுடைய பார்வை எப்படி இருக்கு, இது வந்து ஒரு சமூக உளவியல் சிக்கல், இது குறித்து நாங்க பேசவே மாட்டோம், இந்த வன்முறை நடக்கிறதுனால அதை நாங்க பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு இந்த சமூகம் நினைக்குது அப்படிங்கறத நான் அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட நான் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதுக்கு அவங்க சொல்ற பதில்ல இருந்துதான்
உண்மையாகவே பெண்களுக்கு இந்த கொடுமைகள் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற முடிவுக்கு நான் வர முடியும். ஓகே. இப்போ ஒரு ஷோரூம், இப்ப நம்ம நிறைய வந்து போன் ஷோரூம்ஸ், நிறைய பொருள்களுக்கு வந்து ஷோரூம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஷோரூம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எதற்காக ஒரு செக்ஸ் கேட்ஜெட்ஸ், செக்ஷுவல் டாய்ஸ், செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடான புக்ஸ், அதுக்கு ஒரு ஷோரூம் வைப்பது குறித்து இந்த பேனல்ல இருக்கக்கூடியவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு ஷார்ட்டா ஒரு ஆன்சர் சொன்னாங்கன்னா நான் ஃபர்தரா கண்டினியூ பண்றேன். ஏன்னா இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கிறத பொறுத்துதான் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு ஒரு அக்கறையோட இருக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் ஷார்ட்டா பதில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து பேசுறது. ஓகே. இல்லை, இதில் எங்களிடம் பதில் எங்கிறது வேணுமா, இல்லை வந்து பொதுவான மக்களுக்கான ஒரு பதிலை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? இல்ல நான் பதில் சொல்றேன், என்ன சிக்கல்ங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா இங்க இது அரசியலை மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அரசியலுக்காக மட்டுமே வந்து பெண்கள் பயன்படுத்தப்படுறீங்க இல்லையா? ஓகே. ஒரு குற்றம் நடந்ததுக்கு பிறகுதான் நீங்க பேசுறீங்க. இந்த குற்றம் நடக்காமல் இருப்பதற்கு பேசுவதற்கு நீங்க எல்லாம் தயாரா? இது ஒரு சமூக சீர்கேடு சார். இதற்கு இங்க ஜாதி காரணமாக இருக்கிறது, பண்பாடு காரணமாக இருக்கிறது, கடவுள் காரணமாக இருக்கிறது, மதம் காரணமாக இருக்கிறது, ஆணாதிக்கம் காரணமாக இருக்கிறது, குடும்ப கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்க என்னைக்கு பேச போறீங்க? நடந்துச்சுன்னா இஷ்யூ பேசுறதுக்கு வசதியா இருக்கு, டிபேட்ல பேசலாம். இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி, சார் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து பெண்களுக்கு இந்த பாலியல் வன்முறை நடக்குதா இல்லையா சார்? அப்போ நீங்க எந்த இடத்திற்கு இந்த சமூகம் நகரணும் அப்படின்னா, யார் வந்தாலும் பாலியல் குற்றம் செய்பவர்கள் இருக்கிறாங்க, கடுமையான தண்டனை இருந்தாலும் அதை செய்யறாங்க அப்படிங்கும் பொழுது இங்க பேசப்பட வேண்டிய இடம் அப்படிங்கிறது வேற. இதான சொல்ல குறுகிய பார்வையோட பாக்குறீங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு, உளவியல் காரணங்கள் இருக்கு, சமூக காரணம், குடும்ப கட்டமைப்பு காரணம், இந்த மதம், ஜாதி, ஆணாதிக்கம், இப்படி பல இருக்கு சார். இதை இன்ஸ்டிடியூஷனலாவே பண்ணக்கூடியவங்க இருக்காங்க சார். பெண்கள் மீது வன்முறை செய்யணுங்கிறதே இன்ஸ்டிடியூஷனலா பண்ணணும்னு ஒரு கும்பல் அலையுது சார். நீங்க ஏன் சார் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? இன்னொன்னு, எல்லா பெண்களும் முதல்ல சந்திக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது ஃபேமிலியில இருந்து தானே. அப்ப ஃபேமிலியை பத்தி பேசணும் இல்லையா? அதுல பெண்களுடைய இடம் என்னவா இருக்குன்னு நீங்க பேசணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் பேசாம குற்றம் நடந்ததுக்கு பிறகு அதை பேசுவதற்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறது நீங்க பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் சார், அதுக்கு இந்த பேனல்ல இருக்கிறவங்களை பதில் சொல்லுங்க சார். இப்படி ஒரு ஷோரூம் வைப்பதை இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? செக்ஷுவல் கேட்ஜெட்ஸ்க்காக ஒரு ஷோரூம் வைக்கணும், புக்ஸுக்காக ஒரு ஷோரூம் வைக்கணும், இங்க இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேளுங்க. இல்லை, எனக்கு இதுக்கு விட தெரியணும். நான் நிச்சயமா அதுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். ஏன்னா அது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு டபுவா நார்மலைஸ் பண்ணாம இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா நான். ஓகே ஓகே. எஸ் மேடம், எஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்கல்ல சார், அவங்களுக்கு கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? இல்ல, இது வந்து பெண்களுக்கு விழிப்புணர்வு, ஆண்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் இங்க வந்து சாத்தியம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்க மேடம் சொன்னது சரியானது தான், நல்ல பார்வை தான். ஓகே, அப்போ இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான வன்முறை நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுக்கணுமே தவிர, நடந்ததுக்கு பிறகு இந்த அரசுல குறைவு, அந்த அரசுல அதிகம், இவர் பேட்டி கொடுத்தது தப்பு, அவர் பேட்டி கொடுத்தது தப்பு, மீடியாக்கள் வந்து இப்படி பொய் சொல்லுது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியல, அவங்க தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருப்பாங்க, மீடியா ஒரு அஜெண்டாவோட செயல்படும். அப்போ எங்களுக்கு இத்தனை காரணங்களால் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சார். அப்ப அதை பத்தி எல்லாம் நீங்க எப்ப பேசுவீங்க? இங்க பெண்கள் ஒரு நுகர்வு பொருளா தான் பார்க்கப்படுவீங்க சார். சினிமாவில பெண்களை இப்ப வரைக்கும் ஒரு ஐட்டம் டான்ஸுக்கு தான் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதை பத்தி பேசுவோமா? பேசுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர், நான் சொல்றேன் சார், எந்த அளவிற்கு பெண்கள் மலிவா பார்க்கப்படுறீங்க. நான் சொன்ன எதிர்கட்சி தலைவர் மேனாம் இன்னைக்கு பட்ஜெட்னு சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சொல்றாரு, நான் என்ன வயசு பொண்ணியா தூக்கிட்டு போய் குச்சிக்காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணேன்னு பேசுறாரு. பழகிறதுக்கு மீடியாக்காரங்களோட வீட்டு பொண்ணுங்களை அனுப்புங்கன்னு பேசுறாரு. பிஜேபி அவங்க ஒரு சங்பரிவார கும்பலை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எதிராக பண்ணுது. அப்ப நீங்க அடிப்படையான சிக்கலை நீங்க பேச வராமல் பெண்களை வந்து இந்த சமூகமும் குடும்ப கட்டமைப்பும் அரசியல் கட்டமைப்பும் சில அமைப்புகளும் பயன்படுத்திக்குங்கிறத எப்ப சார் நீங்க பேச போறீங்க? சரி சார், நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார், உங்களுக்கு உண்மையாகவே சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த டிபேட் வேற மாதிரி எடுத்துட்டு போகணும். இப்போ பாலியல் வன்புணர்வு யார் செய்யறாங்க? ஆண்கள் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? அவங்களுக்கு ஒரு பாலியல் தேவை இருக்கு. அதற்கு காரணம் வெறியாக இருக்கட்டும், அதாவது செக்ஷுவல் டிசைரா இருக்கட்டும், செக்ஷுவல் வான்ஸா இருக்கட்டும், இல்ல செக்ஷுவல் அர்ஜா இருக்கட்டும், அவங்களுக்கு வெறியா இருக்கட்டும். நான் வெறிய பத்தியே நான் பேசல. பெரும்பான்மையாக இப்போ பாலியல் வன்புணர்வு செய்து கொண்டுட்டாங்க, அதனால இது வந்து ஒரு பிரைவேட் கிரைம் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
ஆனால் ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் தொடுவது கூட மிக பெரும் குற்றம் இல்லையா? அந்த மாதிரி குற்றம் இங்க நாள்தோறும் எல்லா இடத்துலயும் நடக்குது இல்ல. சரி சரி, இப்ப நம்ம வந்து பெண்களுக்கு குற்றம் நடக்க கூடாதுங்கிறது உண்மையாகவே அக்கறை இருந்தால் நான் ஒண்ணு கேக்குறேன். ஓகே, இப்போ ஆண்கள் தங்களுடைய செக்ஷுவல் டிசையர்ஸ்னு ஒண்ணு இருக்கு சார், செக்ஷுவல் வான்ஸ்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த சமூகத்தில் அதற்கு நான் வந்து ஒரு கொடூரமான பாலியல் வன்புணர்வு கொலை அப்படிங்கிற இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜை பத்தி நான் பேசுறேன். எனக்கு திரும்பவும் நீங்க பதில் சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய செக்ஷுவல் டிசைர்ஸ், பாலியல் தேவைகள், பாலியல் அந்த மாதிரி என்ன வேர்டிங்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க, அது வயலன்ஸுக்கு போகாத வரையும் இருக்கக்கூடிய ஸ்டேஜை நான் சொல்றேன். ஆண்கள் தங்களுடைய செக்ஷுவல் டிசைர்ஸ் வான்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு இங்க என்ன வடிகால் இருக்கு, அதை நீங்கள் பேசாத வரை பெண்களாகிய நாங்கள் பாலியல் நுகர்வு பொருளாகத்தான் பயன்படுத்தப்படுவோம்.